இப்போ அவங்க சாதி ஒழிப்பில் நிற்கிறாங்கனாக்கா தொடர்ந்து அதே மாதிரி பல வேட்பாளரை நிற்க வைக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி நிற்க வச்சோம்னாக்க எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்? நண்பர்களே, யாருமே திமுக விமர்சனம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றானுங்க. இப்போ சமீபத்தில் ரஞ்சித் அவர்கள் ஒரு விழால இந்த மாதிரி டிஎம்கே வந்துட்டு ரிசர்வ்டு தொகுதிகளை தாண்டி பொது தொகுதிகளில் தலித் மக்களை கேண்டிடேட்டாக நிறுத்துறது கிடையாது, ஜாதி ஓட் பேங்க் அடியில் தான் வேட்பாளர்களை நிறுத்துறாங்கன்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். இதே செகண்ட் ஷோ யூடியூப் சேனல் ரஹ்மான் ப்ரோ அந்த காணொலியை வெட்டி ஒரு பதிவாக போறாரு. இந்நேரத்துக்கு திராவிட கண்மணிகள் ரஞ்சித்தை கடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சொல்லி வச்ச மாதிரியே நம்ம யூடியூப் ப்ரூட்டஸ் மைனர் அவர்கள் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஒப்பாரி வச்சிருக்காருங்க. அவர் வைக்கிற வாதத்தை கேளுங்கல்ல. ஏன் வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர்கள் நிறுத்துறது இல்லைன்னா, அப்படி நிறுத்தினா டிஎம்கே தோத்துருமா, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துருமா, அதனால தான் இந்த மாதிரி பண்றாங்களா? இது என்ன மாதிரியான வாதங்க? நாங்கள் பேரளவில் தான் ஒரு சமூக நீதி கட்சி, நாங்கள் இவ்வளோ நாள் ஆண்டி எந்த ஒரு சோஷியல் ரிஃபார்மையும் கொண்டு வரணும், இவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சமம் இல்லையா? ரொம்ப கேவலமாக இருக்குது இவங்க பேசுறது. அப்புறம் செகண்ட் ஷோ ரஹ்மான் அவர்கள் வந்து தான் நடுநிலையாக இருக்கன்னு காட்டிக்கிறதுக்காக தாங்க திமுக விமர்சனம் பண்ணுறாரு மைனர் சொல்கிறார். ஏன்னா திமுக விமர்சனம் பண்ண விஷயமே கிடையாதுல்ல. நடுநிலையில தெரியுமா, பெரியார் சிறந்த தலைவர், அட் த சேம் டைம் சாவர்கர் ஆல்சோ வெரி குட் லீடர். இங்கே ரஞ்சித்தோ இல்லை இந்த செகண்ட் ஷோ ரஹ்மான் அவர்களோ வந்துட்டு திராவிட சித்தாந்தங்களை அவங்க எதிர்க்கல, திராவிட கொள்கைகளை அவங்க விமர்சனம் பண்ணாங்களா? அதெல்லாம் கிடையாது. திராவிட கொள்கைகளை பின்பற்ற ஒரு கட்சி அதை பின்பற்றாமல் அதுக்கு முரணா நடக்கும்போது அந்த கட்சியை தான் விமர்சனம் பண்ணுறாங்க. எப்பயுமே கொள்கைக்கு தான் விசுவாசமாக இருக்குமே தவிர கட்சிகளுக்கு ஏதாவது விசுவாசமாக அடிமையாக இருக்கக்கூடாது. அப்புறம் மைனர் அவர்கள் சொல்றாரு, ஏதோ திமுக 2-3 பேர் சாதி வெறியோடு இருக்காங்கன்றதுக்காக மொத்த திமுகவே நீங்க பிளேம் பண்ணிடுவீங்களா, தலைமையெல்லாம் வழி எப்படிலாம் சொல்றாரு. என்ன ப்ரோ ராஜ் கவுண்டர் அவர்களுக்கு யாருங்க இவரு? ஏதோ பிஜேபி கண்மணியா இல்ல ஆர்எஸ்எஸ் கண்மணியா? பெரியார் தானே பேருக்கு பின்னாடி சாதி பேர்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர். அது உதயநிதி அவர்களுக்கு தெரியாதா? மூச்சுக்கு 300 தடவை கவுண்டர்ன்றாரு. இதெல்லாம் எதிர்த்து கேட்க திராணி கிடையாது. திமுக விமர்சனம் பண்றவங்களும் இவர் விமர்சனம் பண்றாரா? ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் நான் எப்படியோ பார்த்துட்டு இருந்தேங்க, இப்ப பாக்குறதுக்கே சீன் இருக்கு. ரைட் நண்பர்களே.